வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் 2023 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வாங்கின புக்கை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், முதல்ல ஆத்திச்சூடி நிறையா இருக்கும். இதில் ஆத்திச்சூடி இருக்கு பாருங்கள். ரைட். அடுத்து இந்த புக்ஸு இதில் பாருங்கள், இது போல் கரெக்டாக இருக்கா? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இதை போன வருஷம் வாங்கினா 2 கோடு நோட்டு. இங்கே பாருங்கள், இதில் 3 புக்கு நான் கொடுக்குறப்ப பேர் எழுதாமல், அதாவது யார் யார் கொடுத்தோன்னு எழுதி வைக்கல. அதனால் 3 புக்கு இன்னும் இருக்குது. யாருக்கு விடுபட்டுச்சுன்னு தெரில. ஒரு ஸ்டூடெண்ட்டோட புக்கு என்கிட்ட இருக்குது. சேர்ந்து அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இவ்வளோ தான் எழுதியிருக்கு, அடுத்து எழுதலை. அந்த பொண்ணு கரெக்டாக ஒரு பொண்ணோட நோட்டு. ஞாயிற்றுக்கிழமை தந்துடுறேன். அடுத்து இது எங்கள் வீட்டிலேருந்து எடுத்தது. ஏன்னா இவர் எங்கள் ஊருக்காரர், புலவர் பட்டம் படித்தவர். அவரோட புக்கு இது இலக்கணம் தான். பார்த்தீங்களா? இலக்கண புக்கு நல்லாயிருக்கு, படிக்கணும். இது கடையில் வாங்கினது. ஏன்னா நான் உண்மை சொல்லணும்ல, நீங்கள் ஏதாவது நான் போய் சொல்கிறேன்னு நினச்சி போகிறீங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கிளாஸுக்காக தான் வாங்கினது, இந்த புக்ஸ் எல்லாம். இதில் ஒவ்வொரு புக்லேயும் பாருங்கள், எல்லாமே கதை தான். இந்த படத்தில் இருக்கு இல்லையா, அந்த அட்டை படத்தில் இருக்க எல்லாமே இதில் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே இந்த கதை தான். நிறைய கதை இருக்குது. 7 புக்கு இருக்கா? இதை நான் ஒரு இடம் எடுத்துகிட்டு போனேன். ஒரே ஒரு கதை சொன்னேன், அப்புறம் சொல்ல முடியல, நேரம் இல்லை. அதான் இப்போ இந்த திருக்குறள் இருக்குது பாருங்கள். இது இருந்ததுன்னா நம்ம பொருள்லாம் படிச்சுட்டு போயிட்டு இன்னும் நல்லா சொல்லலாம். இருக்குது, என்ன பண்ணுறது? நான் என்ன செய்கிறது சொல்லுங்கள்? ஏதாவது பாடத்தில் இருந்தால் தானே சரி நம்ம பயன்படும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். பாடத்தில் இருந்தால் தானே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறேன். சரியா? நன்றி.